சாந்தனுக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ரோலே கொடுக்குற மாதிரி தெரியல. இங்கே மலையாள இண்டஸ்ட்ரியில் கொடுத்துருக்காரு. பேசாமல் ஒரு மலையாள படத்தில் போய் நடிக்கலாம் பேசாமல். நம்ம சாந்தனு எவ்வளோ படங்கள் பண்ணியிருப்பாரு. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சித்து ப்ளஸ் டூன்னு ஒரு படம் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வீட்டில் தான் உட்காந்தான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் தான் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவரோட கதாபாத்திரமும் சரி, அவரோட பர்ஃபார்மன்ஸ் சரி, ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. 3 மணி நேரம் தான் எப்படி போச்சு. நேற்று ஒரு படம் போனேன், அது எப்போ முடியும்னு உட்காந்துருந்தேன். இது ஏன் முடிஞ்சதுன்னு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது படம். படம் சூப்பராக இருக்குது, அவ்வளோதான். அதான் ரெண்டே வார்த்தை, படம் சூப்பராக இருக்குது, போய் பாருங்க. படமே பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சீன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த 4 பேர் அதோட கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. சாந்தன் நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்டோரி நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. பல்டி இஸ் வெரி குட் ஃபிலிம்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கில்லி அந்த மாதிரி பேஸ்டாக லவ் பண்ணுற படங்களை லவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு கபடி பேஸ்டான ஒரு ஆக்ஷன் பேக்டு ஒரு த்ரில்லர் மூவி. நீங்கள் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் ஷேன் நிகம் ப்ரோ இருக்காரு, சாந்தனு இருக்காங்க, எல்லாருமே சாந்தனு செல்வராகவன் சார்லாம் அடித்து கிளப்பி வச்சுருக்காரு. அதே மாதிரி அல்ஃபோன்ஸ் புத்திரன் சார் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போது நீங்கள் அவர் ஆக்டராக பார்க்க முடியும். ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் ஜெக்சன் ஒரு புதுசாக ஒரு ஆர்டிஸ்ட் வந்திருக்காரு. சிவாஹரன் ஏற்கனவே அங்கே பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அக்ஷய் ராதாகிருஷ்ணன் நிறைய பேர், அப்புறம் பிரீத்தி அஸ்ரானி அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு சூப்பர் பவர் பேக்ட் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக இருக்கும். ஸ்டோரி வைஸ் ரொம்ப நல்ல ஃபிலிம் ப்ரோ. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து இன்னொரு மெசேஜ்னா, இப்போது ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸாக இருக்கிற எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸாக இருக்கிறவங்கன்னு இல்லை, எல்லோரும் நார்மலாக வாழ்க்கையில் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது எல்லோரும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆசைகளும் பேராசைகளும் வரும்போது, இந்த பணத்து மேலேயும் இந்த இது மேலேயும் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அதால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதால் நட்புக்கு நடுவுலையும் பிரச்சனை வருமா, இதெல்லாம் பார்த்து பேஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஃபிலிமாக இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள், என்ஜாய். அண்ணெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. சாய்லாம் ஆல்வேஸ் ஆன் ஃபயர். அவர் தான் என்ன கை வச்சாலும் ஹிட் இல்லை சாய்து. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஹிட். வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட், ரொம்ப ஹாப்பி. நீங்கள் வேணால் பாருங்கள். லைக் பீப்புள் வென் தே ஸ்டார்ட் வாட்சிங் இட், கண்டிப்பாக எல்லாமே சூப்பராக, இன்னும் நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய வரும். படம் சூப்பராக இருக்குது, அவ்வளோதான். அதான் ரெண்டே வார்த்தை, படம் சூப்பராக இருக்குது, போய் பாருங்க. படமே பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு ப்ரோ. இப்போதான் ப்ரோ எத்தனை பேருக்கு ப்ரோ முடியல ப்ரோ. அடுத்தடுத்து பின்னாடி ஒரு கும்பலே வருது பாருங்க. மியூசிக் சூப்பராக இருக்கு, எக்ஸலண்டாக பண்ணியிருக்காரு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் முடியல ப்ரோ, டைம் ஆயிடுச்சு, எனக்கு ஒர்க் இருக்கு. நான் ஒர்க் கட் பண்ணி தான் இந்த படத்துக்கு. படம் சூப்பராக இருக்கு, எல்லாரும் வந்து பாருங்க. நல்லா இருக்கு, எல்லாரும் வந்து பாருங்க கண்டிப்பாக. நல்லா படம் என்ன பிடிச்சிருந்துன்னா, படம் எப்படி டைம் போச்சுன்னே தெரில படம் ஆக்சுவலாக. ஸோ 3 மணி நேரம் தான் எப்படி போச்சு. நேற்று ஒரு படம் போனேன், அது எப்போ முடியும்னு உட்காந்துருந்தேன். இது ஏன் முடிஞ்சதுன்னு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது படம். ஸோ ஸ்டோரியில் என்னென்ன ப்ரோ, ஒரு ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ என்ன சுச்சுவேஷனில் எப்படி அவங்க பல்ட்டி வச்சு ஒரு சுச்சுவேஷனுக்கு போகிறாங்க, அந்த சுச்சுவேஷனில் அவங்க என்ன ஆகுது. ஸோ அதுதான் கதை. பல்ட்டின்றது சூட்டபிளான ஒரு டைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. சாந்தனுக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ரோலே கொடுக்குற மாதிரி தெரில. இங்கே மலையாள இண்டஸ்ட்ரியில் கொடுத்துருக்காரு. பேசாமல் ஒரு மலையாள படத்தில் போய் நடிக்கலாம். பேசாமல் கேரளா மலையாளத்தில் பற்றி நடிக்கலாம். இங்கே அவருக்கு ரோல் கொடுத்து அவருக்கு என்ன பண்ணுறான்னு தெரில. இது வரைக்குமே இவ்வளோ நாளாக இருக்கார், அது அவருக்கு ஏற்ற மாதிரி ரோல் எதுவுமே கிடைக்கல. இந்த படத்தில் வந்து வேறு லெவலில் ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ மியூசிக் சூப்பராக இருக்குது, ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரில. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. மியூசிக் பிஜிஎம்லாம் சூப்பராக போட்டிருக்காரு. கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைட். நானே ஏறி பல்ட்டி அடிக்கிற பாருங்க. அந்த அளவுக்கு பல்ட்டி படம் சூப்பராக இருந்தது, மாசாக இருந்தது. எங்கேயுமே போர் அடிக்காமல் இருந்துச்சு. படம் ஆரம்பிக்கும் போது ஒரு சந்தோஷத்தோடு நம்ம பார்க்கும்போது, நல்ல படத்துக்கு இந்த வாரம் வந்துருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம். கடைசி வரைக்குமே அந்த குறைகள் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. படத்துல சாந்தனு பாக்கியராஜ் அந்த ஷானி அவங்கள எப்படி காமிச்சிருக்காங்க, எப்படி நடிச்சிருக்காரு? இல்லை, ஹீரோ வந்து சாந்தனுவா இல்லை ஆப்போசிட்டில் பண்ணார் அவரானு எனக்கு தெரியாமல். 2 பேருமே ஆனால் அதுக்கு உண்டான ஈக்குவல், 2 பேரும் கதாபாத்திரம் ஈக்குவலாக தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் சாந்தனு எவ்வளோ படங்கள் பண்ணியிருப்பாரு. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சித்து ப்ளஸ் டூன்னு ஒரு படம் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வீட்டில் தான் உட்காந்தான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் தான் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவரோட கதாபாத்திரமும் சரி, அவரோட பர்ஃபார்மன்ஸ் சரி, ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. மலையாள படத்தில் முதல்ல அறிமுகமாக இப்போ தான் இந்த படத்தெல்லாம் வந்திருக்காரு. அது எப்படி இருக்குது பார்க்கும்போது? இல்லை, கண்டிப்பாக அவர் தமிழ் பக்கம் கிடைக்கிற வரவேற்பை விட மலையாள பக்கம் நிறைய கிடைக்குன்னு நினைக்கிறேன். அவர் மலையாள பக்கமே போகிறது நல்லது. ஏன்னா மலையாளத்தில் தான் வந்து நிறைய கதைகள் பாசிட்டிவாக ரசிக்கிற மாதிரி, மக்கள் பல்ஸை புரிஞ்சு எடுக்கிறாங்க. அவங்களாம் தமிழ் ஆடியன்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் 4 சீன் நல்லா இருந்தாலும் ஒரு சீனு சொதப்பாங்க, அந்த மாதிரி தான். இதில் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் படத்தில் பிஜிஎம் சொல்ல போனால் அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க. பிஜிஎம்லாம் கபடி பிளாட்டாக வச்சு எடுத்திருக்காங்க. அது எப்படி காமிச்சிருக்காங்களா? கபடியை முழுசாக காமிச்சிருக்காங்களா, இல்லை அது ஒரு
ஓரமா இருக்கு அது பாட்டு. இல்லை அது ஒரு பார்ட்டாக தான் இருக்குது. இன்டர்வல் வரைக்குமே நம்ம கபடி பேஸ் பண்ணி தான் போகுது. ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஒரு ஊர் போனால் அங்கே ஊரில் டோர்னமெண்ட் அப்படி தான் போகிறாங்க, ஜெயிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு வில்ல வந்து அவங்கள ஒரு இது பண்ணி ட்ரீட் பண்ணுறான், அந்த மாதிரி போகுது. செகண்ட் ஹாப் எல்லாமே கேங்ஸ்டர் இந்த கொலை இந்த மாதிரி கொலை பண்ணுறாங்க, ஒருத்தனை வில்லங்கிட்ட போய் மாட்டிப்பாங்க, அவங்க எப்படி ரிலீஃப் ஆகிறாங்க, அப்புறம் லவ் அந்த லவ் போர்ஷன்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது, நல்லா இருந்துச்சு பார்க்குறது. அதெல்லாம் செல்வராகவன், அல்போன்ஸ் புத்திரன் எல்லாம் வில்லனா நடிச்சிருக்காங்க. அவங்கலாம் எப்படி பண்ணிருக்காங்க? இல்லை எனக்கு செல்வராகவனோட கதாபாத்திரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வில்லத்தனம் அவர் வந்து நல்லவனா ஆரம்பத்தை நல்ல மாதிரி கட்டியிருப்பாங்க. ஏன்னா வரவனுங்களாம் சாப்பாடு போட்டு ஃபைனான்ஸ் வட்டி விடான்னு பார்த்தோம், கடைசியில் அவன் தான் வில்லன்ற போது ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஓவராலா சாட்டிஸ்ஃபைடா எப்படி ஃபீல் ஆச்சு? இல்லை நல்ல படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த வாரத்தில் நல்ல படம் பார்த்துருக்கேன்னா இந்த படத்தை சொல்லலாம். பல்டி நல்லா இருக்கு.